ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட எபிரேயருடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24, 25 மோசே என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த எபிரேயருடைய புத்தகம் 11ஆவது அதிகாரம் முழுவதும் விசுவாச வீரர்களை பற்றிய ஒரு புத்தகமாக அது இருக்கிறது. விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் விசுவாச வாழ்க்கை என்ற உடனே வேறு காரியங்களை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். விசுவாசத்தினால் ஆசீர்வாதத்தை பெற்றோம், விசுவாசத்தினால் அது கிடைத்தது, இது கிடைத்தது. ஆனால் இங்கே உள்ள பட்டியலில் படித்து பார்த்திங்கன்னா விசுவாசத்தினால அவர்கள் எதையெல்லாம் வேண்டாம் என்று சொன்னார்கள் என்பது அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளினாகிய தகப்பன் ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? தூரத்தில் அந்த தேசத்தை கண்டார், அதை கட்டி அணைத்தார், அது தன்னுடையது என்று சொல்லி இந்த பூமியிலே தான் யாராக இருக்கிறோம் என்பதை அறிக்கை செய்கிறார். அதுவும் ஒரு வகையான விசுவாசம்தான். அதே போல இங்கே மோசே என்கிற தேவ மனிதன் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, பாருங்க, ஒரு மனிதர்கள் சிறிய ஆட்களாக இருக்கும் பொழுது பெரிய காரியத்தை எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். இது கிடைச்சிச்சுன்னா, அது வந்துருச்சுன்னா, அந்த நிலை அடைஞ்சிட்டேனா, இந்த நிலை அடைஞ்சிட்டேனா, நான் எல்லாரும் புகழ்கிற ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன்னா, அதுதான் ஒரு பெரிய விசுவாச வாழ்க்கை என்று நினைத்து கொள்கிறோம். ஆனால் இங்கே மோசேயினுடைய விசுவாசத்தை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? அவன் பெரியவனான பொழுது அந்த வாழ்வை, அந்த மதிப்பை, அந்த பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுகிற அந்த காரியத்தை வெறுக்கிறார். வெறுக்கிறது மாத்திரமல்ல, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவர் விட்டுட்டு தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறார். ஏன் என்றால் இனி வரும் பலன் மேல் அவர் நோக்கமாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை விசுவாசம் என்று எடுத்துக்கொள்கிறீர்கள்? உங்களுக்கு ஒரு பொருள் கிடைத்ததுன்னா அது விசுவாசம், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தா அது விசுவாசம். ஆனால் இங்கே வேத புத்தகம் விசுவாச பட்டியல்ல யார் விசுவாசிகள் என்பதையும் விசுவாச கிரியைகள் என்ன என்பதையும் அங்கே திட்டமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை நாம் வெறுக்காமல் நாம் விசுவாச பட்டியல் இடம்பெற முடியாது.